அனைத்து தன்னார்வலர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஐடிகே மொபைல் ஆப்பில் மைய செயல்பாட்டு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேஷனை அப்டேட் செய்ய சொல்லியிருந்தாங்க. அதனுடைய முக்கியத்துவம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மைய செயல்பாட்டு அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு. ஸோ இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மைய செயல்பாடுகள் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது, நம்மளுடைய ஐடிக்கே நம்ம எவ்வாறு இதுவரை செயல்படுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, இப்போ நம்ம இதில் கொடுக்கக்கூடிய ஆன்சரை பொறுத்து நமக்கு மார்க் ஸ்டேட் லெவலில் போட போகிறாங்க. ஸோ அதை வச்சு தான் வரும் கல்வியாண்டில் நம்மளுடைய மையம் செயல்பட தகுதியானதா அல்லது நம்மளுடைய செயல்பாடு திருப்திகரமாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறாங்க. அப்போ நம்ம இந்த மைய செயல்பாட்டு அறிக்கை அப்படிங்கிறத முக்கியத்துவம் கொடுத்து இதை நம்ம அப்டேட் செய்யணும். ஒருவேளை நீங்கள் அப்டேட் செய்யலை அப்படின்னா உங்களுடைய செயல்பாடு திருப்திகரமாக அமையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஐடிகே மையத்திலிருந்தே விலக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்காமல் உங்களுடைய மையத்தில் நடந்த செயல்பாடுகளை உடனே அப்டேட் செய்யுங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ நிறையா தன்னார்வலர்கள் இன்னும் இதை அப்டேட் செய்யாமல் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. எனவே இதன் முக்கியத்துவம் உணர்ந்து வருங்காலத்தில் நம்ம ஐடிகே மையத்தை ரன் பண்ணணும் அப்படின்னா இதில் இந்த மைய செயல்பாட்டு அறிக்கை அப்படிங்கிற செயல்பாடை நம்ம முறையாக அப்டேட் பண்ணணும். ஸோ இதை அப்டேட் செய்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஐடிகே மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு அதில் வரக்கூடிய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாக்இன் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா, இல்லை லாஸ்ட்டாக பாருங்கள் மைய செயல்பாட்டு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் 9 வகையான கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சில ஃபோட்டோஸ்லாம் இதில் அப்லோட் பண்ணணும். இதை முறையாக நீங்கள் அப்டேட் செய்யலை அப்படின்னா உங்களுடைய ஐடிகே பணி நிறுத்தப்படும். ஸோ இதற்கான நீங்கள் அப்டேட் செய்யாமல் விடும் பட்சத்தில் பின்னாடி நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை முறையிட முடியாது. எனவே இதன் முக்கியத்துவம் உணர்ந்து அனைத்து தன்னார்வலர்களும் தவறு இல்லாமல் மைய செயல்பாட்டு அறிக்கையை அப்டேட் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.